ஏப்பா ஆகட்டும், கொஞ்சம் வேகமா பண்ணுங்க, ஐயா வரப்போறாரு, சீக்கிரம். அட நாங்க என்ன நைட்டு தங்கவா போறோம், இருட்டுக்குள்ள கிளம்பிட போறோம். அட ஐயா வந்துட்டாரு. வணக்கங்க ஐயா. எப்படி இருக்க சாந்து? நல்லா இருக்க ஐயா. எல்லாம் ஒழுங்கா நடக்குதா? ஆமாங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சாச்சு. டெக்கரேஷன் வேலை தான் கொஞ்சம் பாக்கி இருக்கு. சாந்து, இது பொண்ணோட அப்பா அம்மா. வணக்கம். வணக்கம். நீ இவங்களுக்கு இருக்கிறதுலயே பெரிய ரூமா பார்த்து கொடு. கண்டிப்பா ஐயா. அப்படிலாம் இல்ல, கண்டிப்பா நீங்க எந்த ரூம் கொடுத்தாலும் நாங்க எடுத்துக்கிட்டோம். நோ, உங்களுக்கு அருமையான ரூம் தான் கிடைச்சாகணும். வாங்க எல்லாரும் வாங்க, உள்ள போகலாம் வாங்க. வாங்க. அஜித், இன்னும் பிரியா கூட கல்யாணம் கூட நடக்கல, அதுக்குள்ள ஒன்னா சுத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? வாங்க வாங்க. பிரியாமா, சீக்கிரம் வா. முதல்ல ஃப்ரெஷ் ஆயிடு, அப்புறம் ஃபார்ம் ஹவுஸ்லாம் பார்க்க போலாம். சரிம்மா, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். இந்தியாவுக்கு திரும்ப வந்தது ரொம்ப நல்லா இருக்குல்ல? எனக்கும். அண்ட் பாரு, இடம் எவ்வளவு அழகா இருக்கு. மலைகள் இருக்கு, மரங்கள் இருக்கு, பூக்கள் இருக்கு. அப்புறம் எல்லாத்துக்கும் மேல உன்னோட ஃபார்ம் ஹவுஸ். உனக்கு தெரியுமா அஜித், கல்யாணத்துக்கு லண்டன்ல இப்படி ஒரு இடம் தேடினா கூட நிச்சயமா கிடைக்காது. அதோட நீ மட்டும் என்ன ஃபோர்ஸ் பண்ணாம இருந்திருந்தா நான் அப்பாவையும் தாத்தாவையும் கன்வின்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அஜித், உனக்கு ஒன்றும் ஆகலையே? பிரியா, பிரியா, அம்மா, அம்மா, நீ நல்லா இருக்கியாடா? உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? கார் எப்படி தன்னால ஓடுச்சுன்னு தெரியல. ஏப்பா, உனக்கு எதுவும் அடிப்படலையே அஜித் கண்ணா? அங்கிள், நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா பிரியா தான் பயந்து போயிட்டா. பயப்படாத, வா. சரி வா போலாம். கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பிச்சிரும். வாமா, வா, உள்ள போலாம். வா. பெரிய ஐயா, நான் தான் சொன்னேன்ல, ஃபார்ம் ஹவுஸை திறக்காதீங்கன்னு சொன்னேன். நீங்கள் இங்கே வந்தது கொஞ்சம் கூட சரியில்லை. பசங்க பேச்சை கேட்டு 40 வருஷமா மூடி இருந்த இந்த பேய் பங்களாவை திறந்துட்டீங்க. பாருங்க, ஆரம்பிச்சிருச்சுல்ல. பிரகாஷ், 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 ம், எனக்கு ஒரு விஷயம் தான் இன்னும் புரியல. அந்த கார் எப்படி
தன்னால ஓட ஆரம்பிச்சது. ஆனா யாருக்கு அடிபடலையே, அதுவே போதும். இது என்னவோ நீ கரெக்டா தான் சொன்ன. சரி, லேட் நைட் ஆயிடுச்சு, வா தூங்கலாம். நாளைக்கு காலைல சீக்கிரம் எழுந்திருக்கணும்ல. குட் நைட். குட் நைட் டியர். ஏய், ஒன்னதான் சத்தம் கேக்குது பாத்தியா? என்ன? கொலுசு சத்தம் கேக்குது. எனக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கல. நீங்க தூங்க ட்ரை பண்ணுங்க. சத்தம் கண்டிப்பா வருது. இது என்னோட பிரம்ம இல்ல. யார் இது? யாரங்க? யாரு? யாருங்கிறல்ல? யாரு? அந்த நிழல் இந்த பக்கம் தான் வந்துச்சு. இப்ப எங்க போச்சு? நீயா? நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு. இந்த கல்யாணம் நடந்ததுன்னா உன் பொண்ணுடைய உயிர் போயிடும். உன் பொண்ணு எந்த ஒரு தப்பும் செய்யல. ஆனாலும் அவ சாவா. அவ விக்ரம்ஜித்தோடைய பேரனுடைய கல்யாணம் பண்ணா செத்துடுவா. போ, உன் பொண்ணு மேல பாசம் இருந்தா நீ அவளை காப்பாத்த பாரு. கல்யாணத்தை நிப்பாட்டிடு. நிப்பாட்டிடு. நீ என்ன சொல்ற? அட, என் பொண்ணு அஜித்தை லவ் பண்றா, கல்யாணமும் பண்ணிக்க போறா. இதோ பாரு, இந்த கல்யாணம் நடக்கலன்னா அவ உடஞ்சு போயிருவா. பிரகாஷ், ஃபார்ம் ஹவுஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனா யாருக்குமே கொலுசு சத்தம் கேட்கல. அதோட அந்த லேடியையும் பார்க்கல. ஆனா ரேணு, நான் வந்து சம்பந்தி வந்துட்டாரு பாருங்க. மாம் அண்ட் டாட், இது உங்க பிள்ளையோட கல்யாணம், ஆனா நீங்க தான் லாஸ்டா வரீங்க. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க.
ப்ரோக்ராம் இப்பதான் ஆரம்பிக்க போகுது. நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு சரிங்க. வாங்க. ம். ஏய் அடடடடடடா, வணக்கம் ஆண்டி. ரொம்ப அழகா இருக்கியேம்மா. காட் bless you. வணக்கம் அங்கிள். நல்லா இருமா, நாங்க அதோ வந்துடுறோம். நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இது தன்னால எப்படி விழுந்தது? சார் இது அந்த ஆத்மா செஞ்ச வேலை. என்ன ஆத்மாவா? என்ன ஆத்மா? சார் நேத்து நைட்டு என் கண்ணால பார்த்தேன். கொலுசு சத்தம் கேட்டு நான் என் ரூமை விட்டு வெளியில வந்தேன். அப்ப நான் அவளை பார்த்தேன். அந்த ஆத்மா என்கிட்ட பேசிச்சு. ஆனா திடீர்னு காணாம போயிட்டா. உங்ககிட்ட பேசுச்சா? என்ன என்ன பேசுச்சு அப்படி? சார் அது என்கிட்ட சொல்லுச்சு, என் பொண்ணு கல்யாணத்தை நிப்பாட்டணுமா. அது என்ன வான் பண்ணுச்சு. என் பொண்ணுக்கு இங்க கல்யாணம் நடந்தா அவளோட உயிருக்கு ஆபத்தான். இங்க பாருங்க, ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஆத்மான்னு எதுவுமே கிடையாது. சார், சில விஷயங்கள் ஆழ்நிலையா இருக்கும். அது தெரியுதோ தெரியலையோ, அது கண்டிப்பா இருக்கும். சார் ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் அன்னைக்கு நைட்டு அந்த ஆத்மாவை என் கண்ணால பார்த்தேன். சரி, அதை நீங்க உங்க கண்ணால பாத்தீங்கன்னா யாரோ இங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு தெரியுது. புரியுதா? அது யாரா இருந்தாலும் அவன் இங்கே தான் இருக்கான், இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல. இங்க கேர்டேக்கர் தானே இங்க? ஆமாம் சார். அப்ப இங்கே தான் தங்குறீங்களா? ஆமாம். நீங்க ஆத்மாவை பார்த்தீங்களா? கொலுசு சத்தம் ஏதாவது கேட்டுச்சா? யார் அந்த பொண்ணு உட்காந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கா? எனக்கு தெரியாது சார். இது வரைக்கும் எந்த ஒரு பொம்பளையும் நான் பார்க்கல. இங்கே வெளியில் எனக்கு ஒரு ரூம் இருக்குது, அங்கே தான் நான் தங்குவேன். ஆனால் இந்த இடத்துல நான் எந்த ஒரு பொம்பளையும் பார்க்கல. அதோட நான் கொலுசு சத்தத்தையும் கேட்கல. இன்னொன்று சார், இந்த ஃபார்ம் ஹவுஸ் 40 வருஷமாக மூடப்பட்டிருந்தது. சார், ஷாண்டிலியோர் கூட யாரும் விளையாடி இருப்பாங்கன்னு எனக்கு தோணல சார். சார், இந்த ஸ்க்ரூ கிடைச்சது சார். இந்த ஸ்க்ரூ கூட யாரும் எந்த விளையாட்டும் விளையாடல. என்ன சொல்ல வர? ஷாண்டிலியர் தன்னாலேயே விழுந்துருச்சா? சார் நான் மறுபடியும் சொல்றேன், அந்த ஆத்மா தான் இந்த வேலையை பண்ணிருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஆத்மாங்கிற விஷயம் எதுவும் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் அ பிளானிங். இந்த ஷாண்டிலியர் ஒன்றும் தன்னால விழல. சரி, இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு திருட்டு வழி ஏதாச்சும் இருக்கா? சீக்கிரட்டா அந்த மாதிரி கேட்குறேன். ஒரு திருட்டு வழி இருக்கு. அது ஃபார்ம் ஹவுஸோட பேக் சைடில் இருக்கு. ஆனா அது பல வருஷமா மூடி இருக்கு. அதை நாங்க பார்த்துக்கிறோம். பங்கஜ், பாடியை ஃபாரன்சிக் அனுப்பு. எந்த பக்கம் அது? வாங்க சார், இதோ இந்த பக்கம். இதோ இங்க இந்த அலமாரிக்கு பின்னாடி அந்த கதவு இருக்கு. இங்க இருக்கிற மண்ணையும் அழுக்கையும் வச்சு பார்த்தா இந்த பீரோவை இப்பதான் அசைக்கிறாங்கன்னே தெரியுது. சார், இந்த பூட்டை பாருங்க, மொத்தமா துரு பிடிச்சிருக்கு. ரொம்ப வருஷமா அந்த கதவை திறக்கல. வேற ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா? இல்லைங்க சார், வேற எந்த வழியும் கிடையாது. சார், அப்ப அந்த கொலுசு போட்ட ஆத்மா யார் கண்ணுக்கும் படாம வீட்டுக்கு உள்ள வெளியன்னு எப்படி போயிட்டு வருது? ஃபார்ம் ஹவுஸோட ப்ளூ பிரிண்ட்டை கொடுங்க.
சார் ஃபுல் ஃபார்ம் ஹவுஸையும் செக் பண்ணியாச்சு சார். ஆனா எந்த இடத்துலையும் ரகசிய வழி கிடைக்கல சார். ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு பார்த்தா இந்த இடத்துல ஸ்டோர் ரூம் இருந்திருக்கணும். எப்படி செவர் வந்துச்சு? உள்ள ஒண்ணுமே இல்லை. சச்சின், இதை உடைக்க முயற்சி பண்ண. போதுங்க, ஓவரா போயிருச்சு. எல்லாம் கையை விட்டு மீறி போகுது. நான் என் பொண்ணை பத்தி தான் கவலைப்படுறேன். அதனால இந்த உறவை இப்பவே நான் முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஆசா இடத்துல பிரியா இருந்தா என்ன இருக்கும்? இந்த பாருங்க, இந்த கல்யாணம் நீ நடக்காது. அப்பா, நீங்க என்ன பேசுறீங்க? நான் அஜித்தை மனசார விரும்புறேன். அதோட நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எலும்பு கூடா? ஏதோ பொண்ணோடது. செலங்கையோடது. இது யாரோடது? எங்களுக்கு தெரியாது. எலும்பு கூடு பல வருஷமா ஃபார்ம் ஹவுஸ்லயே இருக்கு. ஆனா யாருக்கும் தெரியாதா? நாங்க ஃபார்ம் ஹவுஸுக்கு வர்றது கூட கிடையாது. யாரோட எலும்பு கூடுன்னு எங்களுக்கு தெரியாது. இதை யார் பண்ணது? இந்த ஃபார்ம் ஹவுஸ் உங்களுக்கு தானே விக்ரம்ஜி? உங்களுக்கு இந்த எலும்பு கூட பத்தி தெரியுமா? இங்க பாருங்க, உடனே செக் பண்ணி சொல்லுங்க. இந்த இடத்துல இருந்து யாராச்சும் காணாம போயிருக்காங்களா? அப்புறம் யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. சார், நீங்க இங்க இல்ல, ஆனா அவன் இங்க தானே இருக்கான். சாந்து, அந்த கேர்டேக்கர் எங்க? ஓ, அந்த சந்து பையில காணோமே. ஃப்ரெடி, அவன் எங்கன்னு பாரு. இங்க பாருங்க விக்ரம்ஜி, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க சொல்லிட்டா அது உங்களுக்கு தான் நல்லது. ஒருவேளை நீங்க தான் இந்த பொம்பளையை கொண்டு இந்த செவுத்துல மறைச்சு வச்சீங்களா என்ன? அதனால தான் ஃபார்ம் ஹவுஸ் மூடி இருந்துச்சா? அப்பா, என்னாச்சு? என்ன? தாத்தா, யாராவது டாக்டரை கூப்பிடுங்க. சச்சின், டாக்டர் சொல்லு. விக்ரம்ஜி சார், சாந்துவை எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, எங்கேயுமே கிடைக்கல. தப்பிச்சு எங்க போயிட போறான்? சாந்து, 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 ஓடிட்டான்னு தெரியுது. பருந்து சாவ நெருங்கும் போது அது சிட்டியை நோக்கி பறக்குமா? இப்ப தெரியுது. அவன் சிட்டி பக்கம் போயிருக்கான்ல. சிட்டிக்கு போனானோ கிராமத்துக்கு போனானோ எல்லாம் இப்பவே தெரிஞ்சிரும். வீட்டை நல்லா செக் பண்ணுங்க.
சார் சொல்லு ஃப்ரெட்டி. இத பாருங்க, இது கிடைச்சிருக்கு. போட்டோவோட துண்டு தெரியுது. ஆமா சார், எனக்கு தெரிஞ்ச சாந்தோ இந்த போட்டோவை கிழிக்க தான் ஓடி வந்திருக்கணும். எப்படி கிழிச்சிருக்கான் பாத்தீங்களா? வணக்கம் தந்தையாரே. சார் ஆ, இத பாருங்க சார், சந்துவுக்கு லெட்டர் வந்திருக்கு, பையன் எழுதியிருக்கான். வணக்கம் அப்பா, உங்களோட பையன். லெட்டர் எழுதியிருக்கிறது பையன்தான். இதுல தான் அட்ரஸ் இருக்கு. ஊருக்கு போகலாமா? அங்கேயே போய் பிடிக்கலாம். சரியா தான் சொன்னேன் ஃப்ரெட்டி. கிடைச்ச எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃபாரன்சிக் போயிடு. சரியா? ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாரு. பங்கஜ், எஸ் சார். நீ இங்கேயே இருந்து எல்லாரையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோ. யாரும் வெளியே போகக்கூடாது. சார். உன்னதான். ஆ, வாங்க. என்னடா இது? என்ன போய் இங்க மாட்டி விட்டாங்க. இதுல வேற தனியா விட்டுருக்காங்க. நான் செத்த. காத்து, இந்த இடத்துல காத்து வர மாட்டேங்குது. சத்தம் வருது. ஆத்மாலாம் கிடையவே கிடையாது. ஏய், ஒருவேளை ஆத்மாவும் இருக்குமோ? நேத்து இதை பத்தான பேசிட்டு இருந்தாங்க. இவளை பிடிச்சு கொடுத்தா எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிரும். அப்புறம் எல்லாரும் எனக்கு சல்யூட் அடிப்பாங்க. ஏய், அட நில்லுங்க, நடக்காதீங்க, நில்லுங்க, அங்கேயே நில்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அட, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். ராத்திரி பைத்தியம் மாதிரி உங்க பின்னாடி அலைகிறேன். அட, நின்னு கேட்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஹலோ, யாருங்க அது? அட, நீ வேற காலை உடுப்பா. அட, நீங்க அங்கல்ல இருக்கணும். அங்க இருக்கிற வேலையை முடிச்சிட்டு நான் இங்க வந்துட்டேன். தனியா இருந்தா போர் அடிக்கன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும், உன் தலையெழுத்து நல்லா இருந்தது, அதான் நான் இங்க வந்தேன். என்னத்த தலையெழுத்தை எடுத்துட்டு வந்த? நீங்க வராம இருந்தா அந்த லிப்ஸ்டிக் போட்டிருக்க ஆத்மாவை இந்நேரம் நாங்க புடிச்சிட்டு வந்திருப்பேன். பிடிச்சிருப்பியா? செத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நீ பிடிச்சிருப்ப. செத்ததுக்கு அப்புறமாவா? கத்தாத. இன்னும் ஒரு ஸ்டெப் நீ முன்னாடி எடுத்து வச்சிருந்தா நீ இந்த கணத்துல விழுந்திருப்ப. நீங்க உயிரை காப்பாத்திட்டீங்க, நன்றி. வா பங்கஜ், இப்ப போய் நம்ம அந்த ஆத்மாவை தேடலாம். கரெக்டா? போலாம், வா. அங்க இருக்கா? இத பாரு, கால் தடயம் தெரியுது. இதோ இருக்கு. இந்த கால் தடயம்லாம் அந்த பக்கம் போகுதுடா. ஆனா இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லையே. சார், இது பூட்டப்பட்டிருக்கு. கேட்டு பூட்டப்பட்டிருக்கா? அதோட செவுரு வேற பெருசா இருக்கு. இந்த ஆத்மா அப்படி எங்க தான் போயிருக்கோம்? சார், இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல. அப்ப எங்க போயிருப்பாங்க? காத்துல. இதுதான் சந்துவோட ஊரா? போட்டோஸோட துண்டெல்லாம் ஒன்று சேர்த்துருக்காங்க. ஏதோ டான்சரோட போட்டோ இது. டான்சரோட போட்டோ? அவ பேர் அலாஜி. 40 வருஷத்துக்கு முன்னாடியே மிஸ்ஸிங் ரிப்போர்ட் வந்திருக்கு. சரி, இவங்களுக்கும் விக்ரமோட ஃபார்ம் ஹவுஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? ஒருவேளை சந்து இந்த விஷயமா ஏதாவது சொல்லலாம். ஓகே, பையன் என்ன சொல்றான்னு தான் பாப்போமே. ஹலோ பிரதர். சார். இந்த சந்துவோட வீடு இது. இதாங்க சந்துவோட வீடு.
இதா? ஆமா. யாரும் இல்லையா? ஹலோ பெரியவரே, இந்த சந்துவை பாத்தீங்களா? இப்பதான் சாமான ஏதோ எடுத்துட்டு போயிட்டு இருந்தான். எங்க போயிட்டான்? பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தான். பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு? அந்த பக்கம். ஓகே. சாந்து, சாந்து, சிஐடியா ஓடுங்க. சாந்து நில்லு. வா, சீக்கிரம் வா. இதுக்கு மேல முடியாதுங்க. ஏய் நில்லு. வா வா, சீக்கிரம் போயிடலாம். ஏய் நில்லு. சீக்கிரம். ஏய் நில்லு. அப்பா நில்லுங்க, அங்க சேர் இருக்கு. ஏய் சாந்து. அப்பா 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 சாந்து. அப்பா 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 அசியாம அங்கே இரு. நான் மூழ்கிடுவேன். காப்பாத்துங்க அவரை. அப்பா நீளமான துணி சாரி ஏதாச்சும் கையில வச்சிருக்கீங்களா? புடியா இத. அப்பா இருங்க இருங்க. வாயா. வா 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 வந்து தோலை. நீயும் நிறைய முயற்சி பண்ண. போட்டோஸ் எங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு நீ எய்ம் பண்ணல. ஆனா உன் தலையெழுத்த பாரு. அந்த போட்டோஸோட துண்டும் கிடைச்சது. அதை நாங்க சேர்க்கவும் செஞ்சிட்டோம். லாஜி இதான அது 40 வருஷம் முன்னாடி காணாம போனாலே இவளோட எலும்பு கூடு தான் கிடைச்சது. இவளதான் கொலை பண்ணி புதைச்சிருந்த ஃபார்ம் ஹவுஸோட செவுத்துல. இல்ல சார், நான் கொலை அப்ப பண்ண. வேற யாரு? நான் சொல்றேன் சார், எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன். ஆமா சார், இந்த எலும்பு கூடு லாஜி அண்ணியோடது தான். லாஜி அண்ணியும் விக்ரம்ஜித் ஐயாவும் ஒருத்தர் விரும்பினாங்க. அவங்க 2 பேரும் கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. விக்ரம் ஐயா இருந்தாரு. அவர் இந்த கல்யாணத்தை பற்றி அவருடைய குடும்பத்தாருக்கிட்ட சொல்லலை, யாருக்கிட்டையுமே சொல்லலை. அதே நேரத்தில் விக்ரம் ஐயாவோட குடும்பத்தார் அவருடைய கல்யாணத்தை ஒரு பெரிய பணக்கார வீட்டில் பண்ணிட்டாங்க. ஆனால் விக்ரம்ஜித் ஐயா இவ்வளவு லேசாக எடுத்துட்டாரு. ஒரு பணக்காரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த நடனக்காரியால் தனக்கு ஆபத்து வராதுன்னு நினைச்சாரு. லாஜி அண்ணியும் விக்ரம் ஐயாவை தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி லாஜி அண்ணிக்கு ஒரு டான்ஸ் குரூப்போட உதவியோட இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள வர ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. இங்க பாருங்க ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்களே. போதும். இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். உன் கூட பேசுறது கூட எனக்கு பிடிக்கல. கிளம்பி போ இங்க இருந்து. என் பேச்சு நீங்க கேட்கலன்னு வைங்க, நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். நம்ம உறவு சொல்லிடுவேன். உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கோ. நானும் உன்னை ஒரு கை பார்க்கறேன். நீ எப்படி நிம்மதியா வாழ்றன்னு நான் பார்க்கறேன். போடி. அதுக்கப்புறம் விக்ரம் ஐயா என்னோட உதவியோட லாஜி அண்ணியோட பணத்தை ஃபார்ம் ஹவுஸோட சுகத்திலேயே புதைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் ஹவுஸ் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை ஏன் முதல்ல சொல்லல? நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன் சார். விக்ரம் ஐயா என்னை மிரட்டி வச்சிருந்தாரு.
நான் என்னோட வாயை திறந்திருந்தா அவர் என்ன குடும்பத்தோட அழிச்சிருவேன்னு மிரட்டி இருந்தாரு. அதான் சொல்லுவாங்களே சார், தப்பு பண்ணா அது வாழ்நாள் முழுக்க துரத்திட்டே இருக்கும்னு. அண்ணியம்மா கூட ஒரு பெரிய தவறு நடந்தது. அப்போ அவங்க பழி வாங்கி தானே தீருவாங்க. அவங்களுடைய ஆத்மா யாரையுமே விட்டு வைக்காது சார். போதும் நிப்பாட்டு. ஆத்மான்னு ஒண்ணுமே இல்ல, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. அப்ப லாஜியா மாதிரி மக்களை யார் இங்க பயமுறுத்துறாங்க? அதோட எதுக்கு பிரியாவை கொல்லணும்? பிரியாக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எல்லா கேள்விக்கான பதிலும் லாஜியோட வீட்டுக்கு போனாதான் தெரிய வரும். வணக்கம்மா. வணக்கம். நாங்கெல்லாம் சிஐடிஸ். லாஜியை பத்தி உங்களால ஏதாச்சும் சொல்ல முடியுமா? லாஜிய பொண்ணுதான். 40 வருஷம் ஆகுதுப்பா, 40 வருஷம். ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு வெளியே போனவ, அப்புறம் திரும்பி வரவே இல்லை. எல்லா இடத்துலயும் அவளை தேடி பார்த்தேன், எங்க போனான்னு தெரியல. அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட போய் ரிப்போர்ட் கொடுத்தோம். அது அவங்க கண்டுக்கவே இல்லை. அவங்க எல்லாம் அதை கண்டுக்காம அப்படியே போட்டுட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? யாரும் இல்ல, நான் தனியா இருக்கேன். லாஜி அவளோட அப்பாவை தவிர எனக்குன்னு இந்த உலகத்துல யாரும் இல்ல. ஆனாலும் நான் ஏன் உயிரோட இருக்கேன்னா அவளை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கேட்டுட்டு செத்துடுவேன். அது இருக்கட்டும்மா, உங்க கணவர் எப்ப இறந்து போனாரு? செத்து 25 வருஷம் ஆகுது. 25 வருஷமா? இங்க என்ன நடக்குது? கல்யாணம் நடக்கும்போது இதெல்லாம் நடக்கணும்? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதே. பிரியா மெசேஜ் பண்ணிருக்கா? டெரஸ்ல வந்து என்ன பாரு, ஒரு முக்கியமான விஷயம். சார், ஒன்னும் ஆகலையே உங்களுக்கு? தேங்க்யூ சார். நீங்க மட்டும் எனக்கு வரலன்னா கண்டிப்பா பெருசா அடிபட்டிருக்கும். இல்லனா நான் செத்து கூட போயிருக்கலாம். அந்த முயற்சி தான் நடந்தது. நீங்க என்ன சார் சொல்றீங்க? சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல 2 கொலை நடந்திருக்கு. 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று நடந்தது, அதுதான் லாஜி. அவளுடைய எலும்புக்கூடு கிடைச்சது. 2வதா நடந்தது ஆஷா. அவ இறந்ததோ ஒரு ஆக்சிடென்ட். கொலைகார கொலை பண்ண நினைச்சது அஜித்த. அஜித்தா? ஆனா சார், அந்த ஆத்மா என்கிட்ட சொல்லுச்சே, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா என் பொண்ணுக்கு ஆபத்துன்னு அது சொல்லுச்சே. இதுல அஜித் எங்க நடுவுல வந்தாரு? இதுதான் இங்க நடந்துட்டு இருக்க கேம். இவங்க எல்லாரோடைய கவனத்தையும் திசை திருப்பதான் பிரியாவை கொல்றேன்னு சொன்னது. ஆனா முதல்ல இருந்தே கொலை பண்ண நினைச்சது ஜஸ்ட் இந்த அஜித்தை தான். இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் புரிய வைக்கிறேன். உங்க அப்பா விக்ரம்ஜித் ஒரு அழகான டான்சர் லாஜியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அவர் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட அதை பத்தி சொல்றதுக்கு அவருக்கு சுத்தமா தைரியம் இல்லை.
என்னைக்கு அவரோட மேரேஜ் உங்க அம்மா கூட நிச்சயமாச்சோ அன்னைக்கு அந்த லாஜி கிளம்பி ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருக்கா. விக்ரம்ஜித்துக்கும் லாஜிக்கும் நடுவுல வாக்குவாதம் நடந்துச்சு. பெரிய சண்டையே ஆச்சு. அந்த சண்டையில விக்ரம்ஜித்தோட கையாலேயே லாஜியை கொன்னாச்சு. விக்ரம்ஜித்தும் பயந்துட்டாரு. அவரும் சந்துவோட உதவியால லாஜி அந்த செவுத்துல வச்சு புதைச்சிட்டாரு. அன்னையில இருந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் நிரந்தரமா பூட்டப்பட்டிருக்கு. அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல, இது பொய். இதுதான் உண்மை. இது மட்டும் இல்ல, விக்ரம் மூலமா லாஜிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிற விஷயம் விக்ரமுக்கோ சந்துவுக்கோ தெரியாது. அன்னைக்கு லாஜி இங்க இத சொல்றதுக்காக தான் வந்திருந்தா. ஆனா இந்த வாக்குவாதத்துல இறந்து போயிட்டா. அவ இறந்த உடனே அந்த ரகசியமும் அந்த செவுத்தோடைய புதைக்கப்பட்டுடுச்சு. ஆனா லாஜியோட அம்மா தன்னோட வருத்தத்தை இத மனசுலயே சுமந்தாங்க. ஆனா சார், இதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எங்களுக்கு லாஜியா யாருன்னு தெரியாது. இதுல அவங்க அம்மா யாரு பொண்ணு யாருன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? பழி வாங்குற எண்ணம் ரொம்ப பயங்கரமானது. அமைதியா இருந்தாலுமே நெருப்பு உள்ள புகஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நான் லாஜியோட அம்மாவை சந்திக்க போனப்போ அந்த வீட்டோட கண்ணாடியில சிவப்பு கலர் பொட்டு பார்த்தேன். கணவனை இழந்த ஒரு வயசான லேடி. அவ வீட்டுல பொட்டுக்கு என்னடா வேலை? எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நான் வற்புறுத்தி கேட்டபோது அவங்க லாஜியோட பொண்ணை பத்தி அப்புறம் அவங்களோட பழி வாங்குற எண்ணத்தை பத்தி சொன்னாங்க. அந்த லாஜியோட பொண்ணு தான் அம்மாவோட புடவையை கட்டிக்கிட்டு இங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து பயம்படுத்துறா. சந்து கூட சேர்ந்துதான் இந்த ஷாண்ட்லியர் அவ கீழே தள்ளி இருக்கா. அதோட பிரகாஷ் சாரை விட்டுட்டு அவ மத்த எல்லாருக்குமே தூக்கு மாத்திரையையும் கொடுத்துருக்கா. அப்பதான் யாருக்கும் கொலுசு சத்தம் கேட்காது. ஆனா சார், அந்த கார் தன்னாலதான் ஸ்டார்ட் ஆகி போச்சு. என்ன கொலை பண்ண பின்னாடியே வந்தது. அதெல்லாம் எப்படி நடந்தது? அங்க எந்த ஆத்மாவும் வரல. அந்த ஐடியா எல்லாம் சந்துவோடது. லாஜியோட பொண்ணு சொல்லி பண்ணான். அங்க அவன் ரிமோட் கண்ட்ரோல்ல யூஸ் பண்ணான் அஜித்தை கொல்றதுக்கு. ஆனா அஜித்தும் நீயும் ஒன்னா இருந்தீங்க. அதனால உன்னை கொல்றதா நீயும் நினைச்சிட்ட. தட்ஸ் ஆல். இது மட்டும் இல்ல, சாந்தோடைய உதவியோட லாகியோட பொண்ணு ஒரு ஒயர்ல தொங்கிக்கிட்டே ஆத்மா மாதிரி நடிச்சு மறைஞ்சு போயிருக்கா. சரி, இந்த லாஜியோட பொண்ணு யாரு? இதையும் நானே சொல்லவா இல்ல நீங்க சொல்றீங்களா ரேணு? நான் தான் லாஜியோட பாவப்பட்ட பொண்ணு. சின்ன வயசுல இருந்து என் பாட்டி சொல்றதை கேட்டுட்டு வரேன். என் அம்மாவுக்கு அவங்களோட உரிமையை கொடுக்காம அவங்கள செவுத்துல புதைச்சாங்க. அன்னையில இருந்து அம்மாவோட இறப்புக்கு பழி வாங்கிறதுக்காக என் மனசு துடிச்சுக்கிட்டே இருந்தது. நான் ஆரம்பத்துல இருந்தே விக்ரம்ஜித்தோட குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டே வந்தேன். என்னோட காரியத்தை முடிக்கிறதுக்காக அவங்களோட முதல் மனைவி இறந்து போயிட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சோம். இப்போ அவர் ஒரு குழந்தைக்கு அப்பான்னு தெரிஞ்சோம் நான் வந்து பிரகாஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சார். நான் வந்து பிரியாவை அவங்க அம்மாவை விட அதிகமா நேசிச்சேன். அதோட நான் வேணும்னே தான் அவளை லண்டனுக்கு அனுப்புனேன். அப்புறம் அஜித் எந்த காலேஜில் படிச்சானோ அதே காலேஜில் அட்மிஷன் வாங்கினேன். பிரியா மனசுல அஜித்காக காதலை வளர்த்தேன். அப்புறம் இந்தியாவுக்கு திரும்பி வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு பிரியாவை வற்புறுத்தி சொல்ல வச்சேன். அப்பதான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அஜித்தை கொன்னுட்டு இந்த துரோகிகள் எல்லாரையும் குடும்பத்தோட கொலை பண்ண முடிவு செஞ்சேன். அதோட என் அம்மாவோட ஆசையையும் நிறைவேற்ற முயற்சி செஞ்சேன். பழி வாங்குற எண்ணத்துல உங்க மகளோட சந்தோஷத்தையும் பறிச்சிருக்கீங்க. இதுல பாவம் ஒரு அப்பாவே இறந்து போயிருக்கான். இனி ஜெயிலுக்கு போயிட்டு அங்க உங்க நாட்களை உட்காந்து எண்ணுங்க. ஏன் தூக்கு கூட கிடைக்கும் உங்களுக்கு.